அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கூட்டு குடும்பமும் கூடாத நடைமுறைகளும். இஸ்லாம் என்பது புற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் ஒழுக்க மாண்புகளை கற்றுத்தரக்கூடிய மார்க்கமாகும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை சொர்க்கத்திற்குரிய வாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய வெளிப்புற வாழ்க்கை மட்டுமல்லாது தன்னுடைய சுற்றத்தினரோடு கலந்து வாழ்கின்ற வாழ்க்கையும் ஒழுக்கமான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும். நம் தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையான முஸ்லிம்கள் கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நிறைந்து காணப்பட்டாலும் வெறுக்கத்தக்க வாழ்க்கையில் தீமைகளும் நிறைந்துதான் காணப்படுகின்றன. கூட்டு குடும்பமாக நாம் வாழ்ந்து வந்தாலும் அதில் மார்க்க கூடுகின்ற ஒழுக்க மாண்புகளை முறையாக பேணி பின்பற்றினால் இது போன்ற ஒழுக்க சீர்கேடிலிருந்து நம் சமுதாயத்தை பாதுகாத்து கொள்ளலாம். கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பெரியப்பா சித்தப்பாமார்களின் பெண் மக்களை உடன் பிறந்த அக்கா தங்கை போன்று கருதி அவர்களோடு நெருங்கி பழகி வருகிறார்கள். வீடுகளில் தனிமையில் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பது, வாகனங்களில் பின்னால் வைத்து அழைத்து செல்வது போன்று பல விதங்களில் கலந்து பழகி வருகிறார்கள். இத்தகைய பழக்க வழக்கங்கள் பல நேரங்களில் அவர்களுக்கு மத்தியில் தவறான தொடர்பு ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் அல்லது ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் மற்றும் பால்குடி சகோதரர்களுக்கு மத்தியில் தான் அண்ணன் தங்கை உறவு ஏற்படுமே தவிர மார்க்க அடிப்படையில் வேறு யாருக்கு மத்தியிலும் அண்ணன் தங்கை உறவு ஏற்படாது. திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகளை திருமறை குர்ஆன் விவரித்துள்ளது. இந்த உறவினர்களை மணக்க அனுமதி இல்லை. ஆண்கள் மணமுடிக்க கூடாத உறவுகள்: 1 தாய், 2 மகள், 3 சகோதரி, 4 தாயின் சகோதரி, 5 தந்தையின் சகோதரி, 6 சகோதரனின் புதல்விகள், 7 சகோதரியின் புதல்விகள், 8 பாலூட்டிய அன்னையர், 9 பாலூட்டிய அன்னையின் புதல்விகள், 10 மனைவியின் தாய், 11 மனைவியின் புதல்வி, 12 மகனின் மனைவி, 13 இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக்குதல். பெண்கள் மணமுடிக்க கூடாத உறவுகள்: 1 தந்தை, 2 மகன், 3 சகோதரன், 4 தாயின் சகோதரன், 5 தந்தையின் சகோதரன், 6 சகோதரனின் மகன், 7 சகோதரியின் மகன், 8 பாலூட்டிய அன்னையின் கணவன், 9 பாலூட்டிய அன்னையின் மகன், 10 கணவனின் தந்தை, 11 கணவனின் புதல்வன், 12 புதல்வியின் கணவன், 13 சகோதரியின் கணவனை சகோதரியுடன் வாழும்போது மணப்பது ஆகியவை தடுக்கப்பட்டுள்ளன. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 23. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.